குட் மார்னிங் பா. வாப்பா உட்கார். ஆ, நீங்க சாப்பிட்டீங்களாமா? சாப்பிட்டப்பா. இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி தான் சுட ரெடி பண்ணி வச்சிருக்கா. அப்படியா? ஆமா. ம். செல்வி, அம்மா. எழிலுக்கு எல்லாம் எடுத்து வை. சரிங்கம்மா. சாப்பிடுப்பா. இந்த சுடர் எங்க? அப்படி எங்க போயிட்டா? ரூம்லயும் ஆளை காணோம், இங்கேயும் இல்ல. அம்மா, சுடர் எங்க? அவ பசங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ண போயிருக்காப்பா. ஏன்பா? ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். ரூம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு டைம் டேபிள்லாம் போட்டு கொடுத்தோமோ அதே போல பெர்ஃபெக்டா பண்ணி வச்சிருக்காரு. இங்கேயும் நாம சொன்ன ஃபுட்டை கரெக்டா ரெடி பண்ணி வச்சிருக்கா. அண்ட் கரெக்ட் டைமுக்கு பசங்களையும் ஸ்கூல்ல டிராப் பண்ண போயிட்டா. எப்படியோ எல்லாம் கரெக்டா நடந்தா சரிதான். என்னங்கய்யா? சுடரம்மா, அபியக்கா எப்பவுமே அப்படிதான். நீங்க வருத்தப்படாதீங்க. நானும் ஒருவேளை அபியக்கா மாதிரி பெரிய பொண்ணா இருந்திருந்தா உங்களை பத்தி அவங்க கிட்ட நல்ல விதமா சொல்லி உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிய வச்சிருப்பேன். அஞ்சலி எங்க? அஞ்சலி, நீ ஒருத்தையாவது என்ன புரிஞ்சுக்கிறியே, அதுவே எனக்கு போதும். ஹாய் ஆண்டி. ஹாய் கனிஷ்கா. ஹாய். இப்பதான் நீயும் வண்டியா? ஆமா. அம்மா, இவங்க யாரு? இவங்க என் அம்மா. அஞ்சலி, சுடர் தானே மாமாவா? அவங்க நம்மளோட கேர்டேக்கர், அவ்வளவுதான். இந்து அம்மா மட்டும்தான் நம்மளோட அம்மா. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இனிமேல் நீ சுடர் அம்மான்னு சொன்ன, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏய் கனிஷ்கா, இவங்க ஒண்ணும் எங்க அம்மா கிடையாது. எங்க அம்மா எப்பவோ இறந்துட்டாங்க. அச்சச்சோ, அவளுக்கு அம்மா இல்லையாமே? ஆண்டி, அவளை கூட்டிட்டு போங்க. வாமா போலாம். அஞ்சலி, என்ன விஷயம் இப்ப கூலா வந்து கேக்குறீங்க? என்ன சொல்றீங்க எலி? அப்படியெல்லாம் நடக்க சான்ஸே இல்லையே. இங்க பாருங்க, நீங்க சப்ளை பண்ண எல்லா மெடிசன்ஸும் டேட் எக்ஸ்பயர் ஆனதுதான். இந்த பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்தா அவங்க நிலைமை இப்படித்தான் ஆகும். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு. இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசிக்கலாம். நமக்குள்ள பேச என்ன இருக்கு? இது மத்தவங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களோட மெடிசினால சின்னவங்க பெரியவங்க ஏகப்பட்ட பேர் இப்ப சீரியஸா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு. என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மெடிக்கல் ஃபீல்டுல இந்த மாதிரி தப்பெல்லாம் அடிக்கடி நடக்கத்தான் செய்யும். அதை கண்டும் காணாம போறதுதான் புத்திசாலிதானா. இதுக்கு போய் இந்த மாதிரி சொல்ற? இப்ப ரீசெண்டா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வெண்டிலேட்டர் இல்லைன்னு எத்தனையோ பேர் செத்து போனாங்க. அதெல்லாம் என்னது சொல்றது? இங்க பாரு, உன் ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போகாம நான் பாத்துக்கிறேன். உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தர்றேன். இந்த பிரச்சனைய இதோட விட்டு. டேய், நான் பணத்துக்காக டாக்டர் ஆனவன் கிடையாது. பல பேரோட உயிரை காப்பாத்துறதுக்கு டாக்டர் ஆனவன். என்கிட்ட பேர பேசுற வேலை எல்லாம் வேண்டாம். செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய கிரைம். அதுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லித்தான் ஆகணும். ஏய்,
என்ன மிரட்டுறியா? என்னுடைய பவர் தெரியாம என்கிட்ட விளையாடாத. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. அதான் உனக்கு நல்லது. தேவையில்லாம இதை பெருசு பண்ணி ஹீரோ ஆகுன்னு நினைச்ச, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். அது எல்லாத்தையும் நான் சந்திச்சுக்கிறேன். இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும். அவங்கள சந்திக்க நீ ரெடியா இரு. சார் எஸ் கமெண்ட். வாங்க இன்ஸ்பெக்டர். சார் தான் டேட் எக்ஸ்பயர் ஆன மெடிசன்ஸை சப்ளை பண்ணது. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு.